கண்ணே மரகதவல்லி மல்லிகை கோங்கு மந்தாரம் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய ஆகிய மலர்களை பறித்து வந்து கண்ணீரால் கழுவி கையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடியை இந்த மரகதவல்லியாகப்பட்ட உங்கள் மகள் வந்தனம் புரிந்தேன் தந்தை. மரகதராஜனுடைய மகள மரகதவல்லியை பாக்கணும் பாக்கணும் கேட்டீங்கல்ல. இந்தாயா மகன் பாருங்கப்பா, எல்லாம் பாருங்கப்பா, எல்லாம் பாருங்கப்பா. எப்படி எப்படி பாக்கணும் பாக்கணும்னா நாம 15 பேரும் பாத்துட்டோம். பாருங்க பாருங்க உங்க பிள்ளையா ஒரு நாளைக்கு உன் பிள்ளையா ஒரு ஜோடியில ஆக்கி வருவோம்ல. 1000 என் கொண்டாடி பேசு, என் பிள்ளைய மட்டும் ஒரு வாரத்தை துச்சமா பேசுனா போற இடமும் தெரியாது, புதைகிற இடமும் தெரியாது. எல்லாத்தையும் போய் உங்க பிள்ளைய நான் பேசுறேன். ஒரு புள்ளு இருந்தா போதுமா? அன்னைக்கு பேசு என் பிள்ளைகிட்ட 7000 பேசு. புள்ள நான் சொல்லல கேட்ட போட்டு தானே அது புள்ள. கண்ணே கண்ணே மரகதம் என் பாதத்தை விழுந்திருக்கிறாய். மல்லிகை முல்லிகை பலவிதமான மலர்களை கொண்டு வந்து என் பாதத்தை விழுந்தபடியா இந்த பாரணியில எப்படி வாழ்வாய் தெரியுமா? என் புள்ள வயிற்றுக்கு வந்த நேரத்துல காய்க்காத கறியெல்லாம் காயுது, பூக்காத மலர்லாம் பூக்குது, பேயாத மலர்லாம் பேயுது. என் புள்ள வந்த நேரம் என் புள்ள இல்லாத தாய்மாரெல்லாம் புள்ள பெக்குறாங்களே, என் புள்ள நேரம் உத்தத்துல இருக்குதுப்பா. உன்னை இது என் பாதத்தை பண்ணிருக்கிறாய், நீ எப்படி ரெடி பண்ணி தெரியுமா? அடி வந்தனா புரிந்ததாலம் வந்தனம் வந்தனம் புரிந்ததால என்ன மகேந்திர புள்ளி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி காண்டு வாழ்வாய் வரம் கொடுத்திருக்கிறம்மா. என் தங்கம், என் வைரம், என் பவளம், உலகத்துல எல்லாத்துக்குமே பெண் பெண்டாங்க. என் புள்ள படிப்பா, என் புள்ளைய தண்ணி ரகம்டா, தண்ணி ரகம். தங்க மாட்டேங்க என் புள்ள மாதிரி உன் புள்ள பிறக்குமா? பிறந்த மேல கருப்பா தான் பிறக்கும். என் புள்ள எப்படி பிறந்து விட்டு பிறகு போறது உனக்கு கருப்பாத்த போறது எப்படா ஒரு பக்கமே பழகிட்டோம். நல்லா கல்யாண கல்யாணம் படிச்சு கட்டு கைடு போறீங்க. என் பிள்ளை கழுதையா? என் புள்ள கல்யாணம் பண்ணோம்னா ஒரு விதமா கல்யாணம் பண்ணணும். எப்படி? எல்லாமே பூமியில போய் கோயில்ல ஆலயத்துல வச்சு தலையிட்டாங்க. புதுமையானா அந்த இடத்திலே கல்யாணம். எல்லா மக்களும் பூரா மேல வந்துருங்க.
மேல மேல ஆமா அங்கேயே சாப்பாடு கப்பாடு பூரா அப்படியே அந்த இடத்துலயே சுத்தி நாங்களும் வரல இவன் பண்ண கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் பண்ண ஒரு 2 ஊர்ல அங்க விட்டுங்க நாங்க வந்து ஒரு 25 30 இடத்துக்கு கழிச்சு நாங்க வந்துடுறோம் மேலே அப்படியே ஹெலிகாப்டர் பிளைட் விட்டு அப்படியே லவுண்ட் கட்டி அப்படியே அங்கேயே கல்யாணம் என் பிள்ளைக்கு அப்படி அவளை ஆத்திரா எனக்கு அப்படிதான் ஒரே பிள்ளை காசு இல்லையா பணம் இல்லையா சொத்து இல்லையா கண்ணு வர்ற இன்னும் கொஞ்சமா இருக்குது பேராவல அப்படி வரி வரியாடா பிள்ளை பத்தி அடி ஓத்துல அப்படித்தான் வரி வரியா அசிங்கமான வார்த்தை பேசாது என்ன திட்டுவோம் கண்ணே கண்ணே அதனால உன்னை பல்வாயில் வரத்தை கொடுத்தேன் திடீரென்று தாதிமார்களை விட்டு என் மந்திரி பிரதானிகளை விட்டு திடீரென்று அழைத்துக் கொண்டு வந்தாயே என்ன காரணம் கேட்கிறேன் கண்ணே ரஞ்சிதா மரகதம் ரஞ்சிதா அது படம் நடிச்சு விட்டாங்க உன்னை எதற்காக அடுத்தது தெரியுமா செல்லம் உன்னை எதற்கு இன்னைக்கு நல்ல காலம் பிறகுதம்மா லகலம் பிறக்குது பங்கார மணிக்கா பிறந்த நல்ல காலம் பிறகுதுப்பா நல்ல காலம் எனக்கு மட்டுமில்ல என் பிள்ளைக்கு இன்னைக்கு தானே சூரிய பகவான் உதயாகி வர்றாருல அது மாதிரி கண்ணு பாடுறா டேய் மூஞ்சி பாடுறா உன்னை எதற்காக தெரியுமா ஒரு பிள்ளை பிறந்துட்டா இதா பையனா இருந்தா நம்ம நாட்டை பட்டம் கட்டி வைக்கணும் இதா ஒரு புள்ளையா பிறந்திருந்தா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க பையனா இருந்தா பட்டம் கட்டலாம் இன்னைக்கு எதற்காக தெரியுமா கண்ணு தங்கம் எதுக்கு நினைச்சீங்களா அவர்தான் கேட்கணும் உன் அழுத்த காரணத்தை சொல்லுகிறேன் இப்ப எப்படி சிரிக்கிறாய் அதே போல சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் அதுக்குன்னு பைத்தியக்காரர்கள் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காதா ஒரு தாமரை தடாயத்துல தாமரை எப்படி வெடித்து வரும் தலதால வெடித்து வரும் இல்ல அது போல இருக்கிற மூஞ்சி இப்படியே இருக்கணும் சரி உங்க அப்பா போனவனுக்கு தெரியுமில்ல சில நாய்களை நம்பி விடாது அவன் துரோகிகள் ஒரிஜினல் கர்ணன் அருண் அச்சந்திரன் கல்யாண காரியம் இன்னைக்கு நம்ம நாட்டுல கல்யாண காரியமாக திருமண காரியமாக ஒரு மனதோடு இருந்திருக்கிறேன். கல்யாண காரியமாக என் கண்மணியை அழைத்திருக்கிறேன். கல்யாணம் அன்னைக்கு என்னடி உங்க அப்பனுக்கு மட்டும் கமிட்டிகள் என்ன பண்ணும்? உங்க அப்பனுக்கு போன மட்டும் மம்முட்டி கல்யாணம் தான்.
அது மம்முட்டி போறால கரெக்டா வைக்கிறாளா என்னப்பா நான் தங்க செல்லியாட்டம் புள்ள வச்சுக்கிட்டு நானாமா கல்யாணம் பண்றேன் அப்ப உனக்கு இல்லையா எனக்கு இல்லம்மா அப்பனா எங்க அம்மாவுக்கு கல்யாணம் புள்ளத்தான் தெரியாத புள்ள குடும்பம் ஒரு கிறுக்கு என் புள்ள அப்பா இருக்கா அம்மா இருக்கா உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் புள்ளைக்கு அவர்தான் வயசான காலத்துல என் புள்ளைக்கு விவரமே தெரியாது ஒன் காலேஜ் என்ன அரமனை அரமனை டு காலேஜ் காலேஜ் டு அரமனை டெல்லியில எங்கேயும் போவாது அதனாலதான் எனக்கு நினைக்குது அம்மாளுக்கு நினைக்குது தங்கம் அம்மாளுக்கு இல்ல என் அம்மா உன்ன வச்சுக்கிட்டு வயசான காலத்துல மறு கல்யாணமானா பண்ண போறேன் என் உயர் என் உள்ளம் என் ரத்தம் என் ஆவி என் உடல் எல்லாமே உனக்கு தாமா உனக்கு தான் ஆமா கல்யாணம் யாருக்கு தெரியுமா எங்க குடும்பத்துல நீ தலையிடாத எங்க எருமா மாட்டாங்க ஆயுத வீட்டுல சும்மா ஒரு குடும்பம் தனி ரகம் உங்க குடும்பம் வேற எங்களுக்கெல்லாம் வயிறம் போட்டு வயிறு எடுக்கிறீங்க நீ சாதாரண ஒரு பித்தால நாங்க பவளமடா இது பவளமடா சரிங்க சரிங்க என்ன எனக்கா கொடுத்து கேக்குறேன் வாய் பொடியாட காட்டுறீங்க அப்புறம் பெரிய நானு ஒரு ஒண்ணு ஆச்சுன்னு வெளியே வரதுக்குள்ள உங்ககிட்ட வயசான காலத்துல சேர்த்து போன தாய் ஒரு வருஷத்துக்கு வரை வாய் எதுக்கு இப்படி கெஞ்சுவேன் நாளைக்கு சேலம் எம்பி ஆகக்கூடாது நாளைக்கு ஒரு காலத்துக்கு நாளைக்கு வர்ற எலெக்ஷன்ல சேலம் எம்பி ஆகிறேன் எம்பி அந்த எக்ஸலோட தூக்கி போனா பாடி போட்டு போட்டு போலீஸ் ஆர்டிஸ்ட் போன தெரியல அதுக்கே டாதிரி போறது எம்பி யாருக்கு கல்யாணம் தெரியுமா போக மாட்டேன் நீ ரோட்டு வரும்போது குட்டு வளைக்கிற மாதிரி கம்பி வேலை தேடிட்டு போவ ஆமா உடனுக்கு கல்யாணம் நெருங்கும் நேரத்துல என் மகளாகிய எனக்கு ஆண் பிள்ளை கிடையாதப்பா பெண் பிள்ளை ஒரே மகத்தான் நான் அன்னைக்கால அவரத்துக்குள்ள காலாகாலத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு என் மருமனுக்கும் ஒரு புள்ள பிறந்தா அந்த பிள்ளைங்க யாரு மருமனுக்கு நான் கல்யாணம் பண்ண மருமனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் காலாகாலத்துல உன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்து பையனா பிறந்து இந்த நாட்டை பட்டங்கிட்டு மருமனுக்கு குழந்தை பிறந்துருவா எங்கடா போய் ஆடுறா பண்ண பக்கத்துல ஆடுறா தம்பி அதனால எனக்கு ஒரு ஆத்தா ஒரு அவல் என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்து பையனா பிறந்து இந்த கோயில்ல வச்சுச்சு பிள்ளையா பிறந்து என்ன பயமிட்டு பிறந்துட்டான் எத்தனை கூத்து வர ஆடுறேன் இலவசமா அது போல தங்கம் அதுக்கு தான் உனக்கு தாமா கல்யாணம் எனக்கு கல்யாணமா ஆமா தங்கம் என்னப்பா சொல்றீங்க ஆமா அப்பனா நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை என்னம்மா நீ ஒரு வார்த்தை சொல்ல தயாராக இருக்கு யார போய் கேக்குற யார கேக்குற அப்படித்தானே கேக்குற அதுக்கார முன்னாடி கேளு நீ வேணா ஒரு வாரம் கழிச்சு இருப்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போப்பனா முடிவு என்னம்மா முடிவு என்னன்னு நான் சொல்றேன் நல்ல முடிவாத்தா ஏன் பிள்ளை இல்ல இந்த மாதம் முடிவு எடுக்கலையா